நான் நிறைய புக்ஸ் படிக்கிறது மூலமாக கற்றுக்கிட்ட தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சீக்ரெட்டை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த சிந்தனையாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத தான் நம்ம படிப்போம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் அப்படி சொல்லணும்னா எப்படி யோசிச்சிருப்பாரு அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். அப்படி கற்றுக்கிறது தான் நம்ம மென்டல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய புக்ஸ் படிக்கிறேன், அதில் நிறைய விஷயத்தை படிக்கிறேன். நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டுமே யோசிச்சா அங்கே நம்ம பெருசாக எதுவும் கற்றுக்க மாட்டோம். அவங்க அப்படி சொல்கிறதுக்கு எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்றத கேட்கும்போது தான் முக்கியமான ஃப்ரேம் ஒர்க் நமக்கு கிடைக்கிது. அதன் மூலமாக நம்மளோட சிந்தனையை நம்மளால் மாற்றிக்க முடியும். எப்படி யோசிக்கிறது அப்படின்றத நம்ம கட்டாயம் கற்றுக்க முடியும். ஸோ புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் ஹவு டு திங்க் அப்படின்றது, யோசிக்கிறது எப்படி அப்படின்ற தலைப்பில் ஒரு சீரீஸ். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிந்தனையாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்படி ஒரு முக்கியமான சிந்தனையாளர் சார்லி மங்கர். இன்றைக்கி அவர் எப்படிலாம் யோசிக்கிறாரு, அவரோட மென்டல் மாடல்ஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவர் நிறைய மென்டல் மாடல்ஸ் வச்சுருக்காரு. அது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக மாற்றும், எப்படி யோசிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சார்லி மங்கரோட ஒரு 40 மென்டல் மாடல்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார்லி மங்கர் இன்வர்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருக்கார். அதாவது எல்லாம் சரியாக போய் முடிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒருவேளை இந்த விஷயம் தவறாக போய் முடிஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஒரு பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது, நம்மளோட குடும்பத்தோட சேஃப்டிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப கடினமாக உழைச்சி நிறைய பணத்தை சேர்த்து நிறைய கனவை உருவாக்கிக்கிட்டு வருவோம். ஆனால் எதிர்பாராத ஒரு விஷயம் நமக்கு நடந்துட்டா நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? அவங்க சேஃபாக இருக்காங்களா? இந்த கேள்வியை கேட்டு அதற்காக நம்ம தயார்படுத்திக்கிட்டே தான் ஆகணும். அதனால தான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷனாக இருக்கும். இன்சூரன்ஸ் அப்படின்னா தேவையில்லாத செலவு அப்படின்னு நம்ம நினைப்போம். வாழ்க்கையில் எல்லாமே நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் புத்திசாலித்தனமாக நம்ம யோசிக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டை தாண்டியும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தயாராக இருக்கிறது தான். டேர்ம் இன்சூரன்ஸ் உங்கள் குடும்பத்தின் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். மாதம் வெறும் 400-500 ரூபாய் செலவிடுறது மூலமாக சில கோடி வரைக்கும் உங்கள் குடும்பத்தால் கவரேஜ் பெற்றிருக்க முடியும். இந்த சிறிய தொகை ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஒரு மன நிம்மதியும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்றது கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக பல டேர்ம் இன்சூரன்ஸை உங்களால் கம்பேர் பண்ணி பார்த்து எது சூட்டபிளாக இருக்குமோ அதை வாங்க முடியும். இன்றைக்கி கொஞ்ச நேரம் செலவு செஞ்சு இந்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்குறது நாளைக்கு உங்களுக்கு வரப்போகிற மிகப்பெரிய வருத்தத்துலேருந்து உங்களை காப்பாற்ற கூட செய்யலாம். புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்றது இன்றைக்கி நல்ல முடிவு எடுக்கிறது மூலமாக நாளைக்கு நம்மளை சார்ந்தோர்களை பாதுகாக்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். சார்லி மங்கரோட ஒரு மென்டல் மாடல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு வரது என்ன தெரியுமா? இன்வர்ஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக். இன்வர்ஷன் அப்படின்ற டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக். கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு டெக்னிக். என் லைஃப்பில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த கேள்வியை பல தடவை கேட்டிருப்பீங்க. எந்த ஒரு துறையிலையும் வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருப்பீங்க. நான் ஆரோக்கியமாகணும்னா என்ன செய்யணும்? எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்காக வச்சுக்கணுன்னா நான் என்ன செய்யணும்? இப்படி எத்தனை கேள்வி கேட்டிருப்பீங்க. வாழ்க்கையில் என்றைக்காவது என் வாழ்க்கையில் ப்ரொமோஷனே வரக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? நான் ஆரோக்கியமாகவே இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? பிரேக்கப் ஆகணும், எனக்கு டிவோர்ஸ் வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்றத கேட்டிருக்கீங்களா? இந்த கேள்வி தான் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியம். இந்த கேள்வியை தான் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை கண்டுபிடிச்சி அது நமக்கு கிடைக்கவே கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணுன்ற பதிலை கண்டுபிடிச்சி அதை வாழ்க்கையில் செய்யாமல் இருந்தாலே நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறது தான் இந்த இன்வர்ஷன் டெக்னிக். ஏதாவது ஒரு ட்ரிப் போகலான்னு ஒரு பிளான் பண்ணுறீங்க. அந்த ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டிருப்பீங்க. ஆனால் என்றைக்காவது இந்த ட்ரிப் ஒழுங்காக இல்லாமல் போகிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை செய்யக்கூடாதுன்ற முடிவு எடுத்திருக்கீங்களா?
கண்டிப்பாக சில இடங்களில் நம்ம செய்வோம். நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், அப்போ போகிறதுக்கு முன்னாடியே காரை வந்து சர்வீஸ் விட்டுடலாம், காருக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்கான்னு ஒழுங்காக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம செய்வோம். இதை நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்க்கணும். எல்லா இடத்துலையும் இப்படி தான் நம்ம நடந்துக்கணும். நான் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா ஜிம் போகணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக, இல்லை நல்ல டயட்டில் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒரு வாரம் இல்லை 2 வாரம் உங்கள் லைஃப்பை ஆடிட் பண்ணுங்கள். நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஆனால் என்னோடய ஆரோக்கியத்தை தடுக்கக்கூடிய செயல்கள் என் லைஃப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நீங்கள் நல்ல டயட்டில் தான் இருப்பீங்க, ஆனால் வாரத்துக்கு ஒரு 4 தடவை நிறைய ஒரு பர்கர், பீஸா, பிரியாணின்னு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. நிறைய சுகர் சாப்பிடுவீங்க. அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒழுங்காக தான் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் வாரத்துக்கு ஒரு 3 நாள் மட்டும் நைட்டு உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படி விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற முடிவு எடுங்க. நான் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே டிவி பார்க்கக்கூடாது, எந்த ஒரு படமும் சினிமாவும் நான் பார்க்கக்கூடாது, வாரத்துக்கு 4 தடவை நான் சீட் மீல் எடுத்துக்கிறேன், அதை நான் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற கிளாரிட்டிக்குள்ளே வாங்க. எதை செய்யக்கூடாது அப்படின்ற கிளாரிட்டி எப்போ இருக்கோ அப்போ தான் அதை செய்யும் போது ஒரு கில்ட் வரும், அதை நீங்கள் செய்யாமல் தவிர்ப்பீங்க. என்ன செய்யணும்னு மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செய்யக்கூடாத செயல் எப்பயாவது 1-2 வரப்போ இந்த ஒரு தடவை தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை செய்வீங்க. ஆனால் அது ஒரு தடவையாக இருக்காது, அதுவே அதிக அளவில் இருக்கும். அதுவே எது உங்களுக்கு வேணுமோ அதை அடைய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கும். லோலாபல்லூசா எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லோலாபல்லூசா எஃபெக்ட் அப்படின்னா நம்ம மூளையில் நிறைய காக்னிட்டிவ் பயாசஸ் இருக்குது, நம்ம சைக்காலஜியில் நிறைய பிழைகள் இருக்குது. இந்த பிழைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரும்போது நமக்கே தெரியாமல் ரொம்ப மோசமான சில முடிவுகளை நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறது தான். எப்படிப்பட்ட காக்னிட்டிவ் பயாசஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மோர் தென் 90 காக்னிட்டிவ் பயாசஸை நான் பேசியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே இல்லைனா மேலே ஐ சிம்பிளில் கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா பார்க்கலாம். இந்த 90 வகையான காக்னிட்டிவ் பயாசஸ், இதை தாண்டியும் சிலது இருக்குது. அதையெல்லாம் ஒன்றோடு ஒன்று கன்வெர்ஜ் ஆகும்போது நம்ம தவறான முடிவெடுப்போம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கும்போது தேவையில்லாமல் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க மாட்டோம். இதை தெளிவாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு சில உதாரணம் சொல்லணும்னா ஸ்கேர்சிட்டி. இப்போ நீங்கள் உடனடியாக வாங்கணும், ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அத்தாரிட்டி, நான் ஒரு டாக்டர், நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், உடனடியாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்பையா இருக்கட்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரப்போ ரொம்பவே சுலபமாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான காக்னிட்டிவ் பயாசஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களை யாராலையும் அவ்வளவு சுலபமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. மல்டி டிசிப்ளினரி திங்கிங், இது இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், என் லைஃப்பில் நான் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயமும் கூட. நீங்கள் எல்லா துறையிலையும் அடிப்படையை கொஞ்சமாவது கற்று வச்சுருக்கணும். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரியணும், மேத்தமெட்டிக்ஸ் தெரியணும், எக்கனாமிக்ஸ் தெரியணும், சைக்காலஜி தெரியணும், ஹிஸ்ட்ரி தெரியணும். இப்படி எல்லா துறைகள்லையும் அடிப்படையை நீங்கள் கற்று வச்சுக்கணும். அதை கற்று வச்சுக்கும் போது தான் உங்களால் ஒரு சிறந்த முடிவை எடுக்க முடியும். சுத்தியில் கையில் இருந்தது அப்படின்னா அந்த சுத்தியில் கையில் இருக்கிறப்போ பார்க்குற எல்லா விஷயத்தையும் நம்ம ஆணியாக தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். சுத்தியில் வச்சு ஆணி அடிக்க முடியும். ஏதாவது ஒரு பேப்பரை கொடுத்து 2ஆக கிழிச்சு கொடுனா சுத்தியிலால் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை 2ஆக அழகாக நம்மளால் கிழிக்க முடியாது. அப்போ நமக்கு சிஸ்ஸர் தேவை, ஒரு கத்திரிக்கோள்ன்றது தேவை. நம்ம எப்போவுமே சுத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கவே கூடாது, கையில் ஒரு டூல் பாக்ஸ் இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கணும். டூல் பாக்ஸில் எல்லா வகையான டூலும் இருக்கும், எது வேணுமோ அப்போ அதை நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். எல்லாத்தையும் பயன்படுத்த கூட நமக்கு தெரிய வேணாம், ஆனால் இந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த டூல் தான் வேணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலாவது அந்த டூலை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள்ட்ட உதவி கேட்கலாம். நமக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு எந்த டூல் வேணும்னே தெரியலன்னா அப்போ கையில் இருக்கிற சுத்தியை வச்சு மட்டும்தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் தெரியும்னா ஒரு எக்கனாமியை பார்க்கும்போது அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாகவே நினச்சிக்கிட்டு இருப்பேன், அதை ஒரு கணிதமாகவே நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு சைக்காலஜி எப்போ தெரியுதோ அப்போ தான் எக்கனாமி அப்படின்றது வெறும் மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது, வெறும் நம்பர் கிடையாது, அதுக்கு பின்னாடி சைக்காலஜி இருக்குது, அதுக்கு பின்னாடி பிஹேவியரல் எக்கனாமிக்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். எப்போ வரலாறு தெரியுதோ அப்போ அந்த எக்கனாமிக்கலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கூட வேறு விதமாக என்னால் பார்க்க முடியும். ஃபிசிக்ஸ் இப்படி நமக்கு தெரிஞ்சாகணும், மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சாகணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சாகணும். எல்லா துறையிலையும் பேசிக்ஸை கொஞ்சமாவது படிங்க. எல்லா துறை சார்ந்த சில புத்தகங்களை வாசிங்க, அது சார்ந்த சில காணொளிகளை பாருங்கள். இப்படி எல்லா துறையிலையும் கொஞ்சம் அறிவு இருக்கும்போது நம்ம பார்க்குற ஒரு நிகழ்வை இன்னும் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும், தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். செகண்ட் ஆர்டர் திங்கிங்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் ஆர்டர் திங்கிங்கை ரொம்ப சுலபமாக பண்ணிவிடுவோம், அதை வச்சு லைஃப்பில் முடிவெடுத்துடுவோம். ஆனால் செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படின்றது எப்போ நமக்கு இருக்கோ அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு உண்மையான நல்ல முடிவாக இருக்கும். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு காலப்போக்கில் நமக்கு வருத்தத்தை தராது, ஒரு ரிக்ரெட்டை தராது. எப்படி செகண்ட் ஆர்டர் திங்கிங்கை வளர்த்துக்கிறது? இந்த செகண்ட் ஆர்டர் திங்கிங்னா என்ன?
முதல்ல ஃபஸ்ட் ஆர்டர் திங்கிங்னா என்னன்றதை புரிஞ்சுப்போம். எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ உடனடியாக இந்த ஃபஸ்ட் ஆர்டர் திங்கிங் அப்படின்றது தான் எனக்கு வரும். எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னா நான் என்ன செய்யணும்? ரொம்ப கடினமாக வேலை பார்க்கணும். ஒரு வாரத்துக்கும் ஒரு 80-85 மணி நேரம் நான் வேலை பார்க்கணும். அப்படி பார்த்தேன்னா என்னோடய விசிபிலிட்டி எல்லாருக்கும் தெரியும், என்னை எல்லாரும் ஒரு பெரிய ஆளாக பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ரொமோஷன்றது கிடைக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங் எனக்கு வரும். இது ஃபஸ்ட் ஆர்டர் திங்கிங். எனக்கு என்ன வேணுமோ அதை அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறது. இல்லை சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் ஒரு செயலை செஞ்சால் அந்த செயல் மூலமாக எனக்கு என்ன விளைவு கிடைக்கும் அப்படின்ற முதல் ஆர்டரை மட்டும் திங்க் பண்ணுறது. இது முதல் கட்ட சிந்தனை. இரண்டாம் கட்ட சிந்தனை, செகண்ட் ஆர்டர் திங்கிங்னா, நான் ஒரு செயலை செய்கிறேன், அதுலேருந்து எனக்கு இது கிடச்சிருச்சு, ஆனால் அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்றத யோசிக்கும் போது தான் இந்த இரண்டாம் கட்ட சிந்தனைன்றது நமக்குள்ளே வருது. நான் ரொம்ப கடினமாக வேலை செய்கிறேன், ஒரு வாரம் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அதுலேருந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிடும். முதல் கட்டமாக அது எனக்கு கிடச்சிடும். ஆனால் இரண்டாம் கட்டமாக என்ன கிடைக்கும்? நான் பேர்ன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, என்னோடய ஹெல்த்தில் நிறைய இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓய்வுனா என்னென்னே தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னோடய குழந்தைகள் நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே வளர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னோடய குடும்பத்தோடு நான் நேரம் செலவழிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, யாருக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும் அவங்களே என் கூட இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னோடய பெற்றோர்களை நான் கடைசி தருணத்தில் ஒழுங்காக பார்த்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க இறந்ததுக்கப்புறம் உட்காந்து நான் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இரண்டாம் கட்ட சிந்தனை எப்போ வருதோ அப்போ தான் முதல் கட்ட முடிவை நம்ம கொஞ்சம் தெளிவாக எடுப்போம். அப்போது ப்ரொமோஷனுக்காக ஒரே வருஷத்தில் இவ்வளோ வேலை பார்க்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் நிதானமாக நல்ல வேலையை செஞ்சு நல்ல ரிசல்ட்டை காட்டி பொறுமையாகவே அந்த ப்ரொமோஷனை வாங்கிக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணலாம். அப்படி யோசிக்கும் போது நமக்கு தேவையான அந்த ப்ரொமோஷனும் ஓரளவுக்கு கிடச்சிடும், அதே நேரத்தில் தேவையில்லாத இந்த ரிக்ரெட்டும் நமக்கு இருக்காது. லைஃப்பில் எந்த செயல் செஞ்சாலும் உடனடியாக என்ன ரிசல்ட் கிடைக்கும், அதோட முதல் விளைவாக என்ன கிடைக்கும்ன்றதை யோசிக்கிறதுக்கு பதிலாக அதை சார்ந்ததுக்கப்புறம் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்லாம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சே ஆகணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். லைஃப்பில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அங்கே ஒரு சின்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை நம்ம வச்சுக்கணும். ஒரு இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பாலம் கட்டணுன்னா அந்த பாலத்தில் எவ்வளவு லோடு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு லோடை தாங்கக்கூடிய ஒரு பாலத்தை தான் நம்ம கட்டுவோம். ஏன்னா ஒரு 1000 டன் லோடை தாங்க வேண்டிய ஒரு பாலத்தை நம்ம கட்டணும்னு நினச்சோன்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 டன்னை தாங்கக்கூடிய பாலத்தை கட்டினா தான் 1000 டன் அது தாங்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. லைஃப்பில் எடுக்கிற எல்லா விஷயத்துலையும் இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கான்ற முடிவெடுங்க. இப்போ இந்த வீடியோவை எடுத்து முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகலாம் 2 மணி நேரம் முடிஞ்ச உடனே இன்னொரு வேலையை நான் வைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ எக்ஸ்ட்ரா இந்த வீடியோக்கு நான் கொடுக்கும்போது தான் நடுவில் வர பிரச்சனைகளை என்னால் தீர்க்க முடியும். ஒருவேளை இந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆகி போனாலும் அடுத்த பிளான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். நான் மாதம் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா அந்த மாத பட்ஜெட்டை 20,000க்கு போடக்கூடாது, மேபி ஒரு 15,000 18,000க்கு நான் போட்டாக்கணும். மீதி இருக்கிற பணத்தை ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியாக நான் வச்சுக்கணும். எப்போ என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. சில சமயம் நம்மளோட கால்குலேஷனில் மிஸ்டேக் நடக்கலாம், சில சமயம் எதிர்பாராத ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் நமக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. லைஃப்பில் எந்த முடிவு எடுத்தாலும் எந்த செயல் செஞ்சாலும் இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை கொஞ்சமாக அதில் வச்சுக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது லைஃப்பில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் பொருந்தி போகும், பணத்தை தாண்டி. நான் ஒரு புத்தகம் படிக்கிற ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு 25 பக்கம் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு வருஷத்தோட முடிவில் 9,000க்கும் அதிகமான பக்கங்களை படிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 18க்கும் அதிகமான புத்தகத்தை படிச்சிருப்பேன். 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 90 புத்தகத்தை படிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜை பார்த்தா 90 புத்தகத்துலேருந்து கிடைக்க வேண்டிய நாலேஜை தாண்டி இன்னும் அதிகமான நாலேஜ் அப்படின்றது கிடச்சிருக்கும். ஏன்னா வெறும் 90 புத்தகத்தை மட்டும் நான் படிச்சிருக்க மாட்டேன், 90 புத்தகத்தையும் ஒன்னோடு ஒன்று கனெக்ட் பண்ணி யோசித்து பார்த்துருப்பேன். ஒரு புதிய சிந்தனைன்றது உருவாயிருக்கும், வேறு யாருக்கும் இல்லாத ஒரு சிந்தனை எனக்கு உருவாயிருக்கும். அந்த 90 புத்தகத்தை எழுதின ஆத்தரை தாண்டின வேற ஒரு பார்வைன்றது நமக்கு வந்திருக்கும். அதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்லேருந்து வரக்கூடிய விளைவு இன்னொரு செயலாக மாறி அதுவும் விளைவை கொடுக்கறது தான். நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன், அதுலேருந்து ஒரு நாலேஜ் வருது. ஆனால் அடுத்த புத்தகத்தை படிக்கிறப்போ இந்த புத்தகத்தை படித்த நாலேஜையும் பயன்படுத்தி நான் படிக்கிறதுனால இன்னும் பெட்டராக படிப்பேன். நீங்கள் முதல் புத்தகம் படிக்கிறப்ப என்ன கற்றுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களோட 100வது புத்தகத்தை இன்னும் பெட்டராக நீங்கள் படிப்பீங்க. இப்படி லைஃப்பில் நம்ம செய்கிற எல்லா செயல்லையும் அதுலேருந்து வரக்கூடிய விளைவும் நமக்காக வேலை செய்கிறதுனால எல்லாமே காம்பவுண்ட் ஆகும். முதல்ல நான் ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன், அந்த 10
10 வீடியோலேருந்து ஒரு வீடியோக்கும் ஒரு 100 வியூஸ் தான் வந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோக்கு இந்த முதல் 10 வீடியோலேருந்து எனக்கு கிடைச்ச ஆடியன்ஸோடு சேர்த்து எனக்கு வியூன்றது அதிகமாகும். அது மட்டும் கிடையாது, ஒரு 5 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தா நான் முதல்ல போட்ட வீடியோவுக்கும் இன்னும் வியூஸ் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதத்தில் நான் போட்ட ஒரு 4 வீடியோக்கு எவ்வளோ வியூ வருதோ அதை விட ஒரு 5 மடங்கு எக்ஸ்ட்ராவாக என்னோட சேனலுக்கு மொத்தமாக வியூஸ்ன்றது வந்திருக்கும். காரணம் எப்பயோ போட்ட இன்னொரு வீடியோலேருந்து வரக்கூடிய வியூ தான். இப்படி லைஃப்பில் என்ன செஞ்சாலும் அது தொடர்ந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிசல்ட்டும் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்கும். இப்படி காம்பவுண்ட்ன்றது நடந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் ஆரம்பத்தில் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்காது. அங்கே நம்ம துவண்டு போகக்கூடாது. நம்ம செய்கிற எல்லா வேலையும் காம்பவுண்ட் ஆகும் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நினைக்கிறத விட பெரிய ரிசல்ட்டை இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகுதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். டெசிஷன் மேட்ரிக்ஸை பற்றி கற்றுக்கோங்க. டெசிஷன் மேட்ரிக்ஸை நம்மளால் 2 விதமாக செய்ய முடியும். ஒன்று டெசிஷன் ட்ரீ, இன்னொன்று மேட்ரிக்ஸ். இந்த ட்ரீனா என்ன? ரொம்ப சிம்பிளாக மைண்ட்லேயே நம்மளால் ஒரு கால்குலேஷனை போட்டுற முடியும். நான் இப்போ ஒரு வீடை ரெண்ட்டுக்கு எடுக்கணுமா, இல்லை ஒரு வீடை சொந்தமாக வாங்கிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது இதை முடிவெடுக்கிறதுக்கு நம்ம ஒரு டெசிஷன் ட்ரீயை மைண்ட்லேயே போட முடியும். இப்போ நான் முதல்ல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வீடை வாங்குறது, இன்னொன்று வீடை ரெண்ட் பண்ணுறது. இப்போ வீடை வாங்கினா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும்? ஒரு வீடை வாங்கிட்டேன்னா என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஒரு வீடை வாங்கிட்டேன்னா என்னால் டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். ஒரு வீடை வாங்கிட்டேன்னா அந்த வீடு அப்ரிஷியேட் ஆகி எனக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கலாம். அதே நேரத்தில் வீடை வாங்கினா என்ன நெகட்டிவாக நடக்கலாம்? வீடை வாங்கிட்டேன்னா அந்த வீட்டை விட்டு என்னால் மூவ் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரலாம். வேறு ஒரு ஊரில் நல்ல வேலை கிடைச்சாலும் இந்த வீடு இங்கே இருக்கிறதுனால நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு நான் ஸ்டக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வீடை வாங்கினதுக்கப்புறம் இந்த இடம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தோணலாம். இல்லை எனக்கு தேவையான பல விஷயங்கள் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு கூட எனக்கு தோணலாம். என்னோட குழந்தைக்கான நல்ல ஸ்கூல் பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்லை வீடை வாங்கினதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் டவுன் ஆகலாம். அதனால் என்னோட வீட்டோட மதிப்புன்றது குறையலாம். இப்போ நான் ரெண்ட்டுக்கு எடுத்தேன்னா என்னெல்லாம் செய்ய முடியும்? ஒரு ரெண்ட்டுக்கு வீடு எடுத்தேன்னா எனக்கு ஃப்ரீடம்ன்றது இல்லாமல் போகலாம். ஆனால் அதே நேரத்தில் ரெண்ட்டுக்கு வீடு எடுத்தேன்னா மீதி இருக்கக்கூடிய காசு, மாதம் கட்டக்கூடிய இஎம்ஐலேருந்து ரெண்ட் எடுத்துட்டா மீதி எவ்வளோ பணம் இருக்கோ அதை என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது பெரிய அளவில் க்ரோ ஆக முடியும். இப்படி ஒவ்வொரு முடிவுக்கும் என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத யோசித்து அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு திங்க் பண்ணி இருக்கிறதுலே எதுக்கு பெட்டர் ப்ராபபிலிட்டி இருக்கோ அதை தேர்ந்தெடுத்தோன்னா இது டெசிஷன் ட்ரீ. இல்லை டெசிஷன் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை தான் நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது. ஒரு விஷயத்துக்கு நான் முடிவெடுக்க போகிறேன்னா அந்த விஷயம் சார்ந்த அனைத்து தேவைகளையும் லிஸ்ட் பண்ணுவேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடை ரெண்ட் எடுக்க போகிறேன்னா, இல்லை ஒரு வீடை நான் காசு கொடுத்து வாங்க போகிறேன்னா அப்படின்ற முடிவெடுக்கணும்னா அதில் என்னெல்லாம் ஃபேக்டர் இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட்டாக எழுதுங்க. மேபி அது ஃப்ரீடமாக இருக்கலாம், ஃப்ரீடமாக ஒரு மூவ் பண்ணுறதா இருக்கலாம், நான் நினச்ச இடத்துக்கு நினச்ச ஊருக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை நான் வீடை எப்போ வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதா இருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு ஃப்ரீடம், எனக்கு வீட்டை நான் என்ன வேணாலும் நான் எப்படி வேணால் ரெனோவேட் பண்ணிக்கலாம், எந்த செயல் வேணால் செய்யலாம் அப்படின்றதா இருக்கலாம், என்னோடய பணம் வளர்ந்து எவ்வளோ ஆகுது அப்படின்ற ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கலாம், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். இப்படி எல்லா விஷயத்தையும் நான் எழுத போகிறேன். இது எல்லாத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க போகிறேன். எல்லாமே ஒரே வெயிட்டேஜ் கிடையாது. சில விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், சில விஷயம் அவ்வளோ முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம். அதாவது எனக்கு வீட்டில் ஒரு ஃப்ரீடம் வேணும், என் வீட்டில் நான் என்ன வேணாலும் நான் நினச்சதை செய்யணும் அப்படின்றது மேபி 10 மார்க் கொடுக்குறதா இருக்கலாம். அதே நேரத்தில் எனக்கு பணம் கொஞ்சம் வளரணும் அப்படின்றது 9 இருக்கலாம். என் வீட்டை நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது மேபி 1 பாயிண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நான் வீடு அவ்வளோவா ஷிஃப்ட் பண்ண போகிறது இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நான் 1 பாயிண்ட் தான் கொடுக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 2 விஷயத்தை எழுத போகிறேன். ஒன்று வீடை ரெண்ட்டுக்கு எடுக்கிறது, இன்னொன்று வீட்டை நான் சொந்தமாக வாங்குறது. இது 2த்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் எவ்வளவு பாயிண்ட் கொடுக்க போகிறேன், அந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த வெயிட்டேஜோடு அதை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதை மல்டிப்ளை பண்ணி டோட்டல் பண்ணால் 2த்துக்கும் எவ்வளவு பாயிண்ட் வருதோ அந்த டிசிஷன் எது அதிகமாக இருக்கோ அதை நான் எடுக்க போகிறேன். இந்த கால்குலேஷனை பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பண்ணி அதை நான் எக்ஸலாக லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி இந்த கால்குலேட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டெசிஷன் மேட்ரிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்பில் நல்ல முடிவு எடுக்கிறப்போ இந்த டெசிஷன் மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னோட லைஃப்பில் இதை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷனை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். பெர்முட்டேஷன் காம்பினேஷன்னா பல நிகழ்வுகளை எந்தெந்த வரிசையில் நம்மளால் அடுக்க முடியும், எந்தெந்த வரிசையில் அடுக்கும் போது எப்படிப்பட்ட விளைவு கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. சிம்பிளாக இதை நம்ம எதுக்கு புரிஞ்சு வச்சுக்கணும்னா, ஒரு குரங்கு கையில் ஒரு டைப்ரைட்டரை கொடுத்துட்றீங்க, அதுக்கு போதிய நேரத்தை கொடுக்குறீங்க, அதாவது ஒரு இன்ஃபனைட் டைமை கொடுக்குறீங்க. இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அந்த குரங்கு உயிரோடு இருக்க போது அது உட்கார்ந்து அந்த டைப்ரைட்டரில் ஏதாவது தட்டிக்கிட்டே இருக்க போகுது. இப்படி ஒரு சூழலை உருவாக்க முடிஞ்சால் அந்த குரங்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஷேக்ஸ்பியரோட ஒரு முழு ட்ராமாவையும் அதால் எழுத முடியும். ஏன்னா நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பரை தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களோட ஃபோன் நம்பர் வரத்துக்கான வாய்ப்புன்றது கட்டாயம்
கட்டாயம் இருக்குது. இதை நம்ம எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா, லைஃப்பில் நிறைய சக்ஸஸை நம்ம பார்ப்போம். ஒருத்தவர் லாட்ரி டிக்கெட்டில் நல்ல பணம் சம்பாதிச்சிருப்பார், ஒருத்தவர் ட்ரேடிங் பண்ணி நல்ல பணம் சம்பாதிச்சிருப்பார், ஏதாவது ஒரு செயலை செஞ்சு பெரிய ஆளாக இருப்பார். அப்போல்லாம் நம்ம என்ன தவற விட்டுடுறோம்னா, அதோட பெர்முட்டேஷன் காம்பினேஷனை கவனிக்கிறது கிடையாது. ஒரு குரங்கால கூட ஒரு ஷேக்ஸ்பியர் ட்ராமாவை எழுத முடியும் அப்படின்னா யாரால் வேணால் எதை வேணால் நிகழ்த்த முடியும். அங்கே நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இந்த நிகழ்வை நடத்தினது எத்தனை பேர் அப்படின்றது தான். லாட்ரி டிக்கெட் ஜெயிச்சது எத்தனை பேர் போட்டிட்டாங்க அப்படின்ற கேள்வியே கேட்கணும். ஒரு ட்ரேடிங் பண்ணி எத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சாங்க, எத்தனை பேர் நஷ்டம் அடைஞ்சாங்க அப்படின்ற கேள்வியே கேட்கணும். முழு பிக்சரை பார்க்காம ஜஸ்ட் வெற்றி பெற்ற நபர்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா தவறான முடிவெடுப்போம். அதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினைப்போம். நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற நினைப்பில் நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். அவங்க ஜெயிச்சாங்கல்ல, அவங்க ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம், அவங்களுக்கு டேலண்ட் இருந்தது, அவங்களுக்கு ஸ்கில் இருந்தது, அதே ஸ்கில்லும் டேலண்ட்டும் என்கிட்டையும் இருக்குது, நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது. லாட்ரி டிக்கெட் வாங்கி 2 பேர் பெரிய பணம் சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அந்த 2 பேரில் ஒருத்தவன் தான் நான் அப்படின்னு நம்புறது. 1,00,000 பேர் பணத்தை விட்டுருப்பாங்க, அதில் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறது. இந்த பெர்முட்டேஷன் காம்பினேஷனை புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் சில நிகழ்வுகள் நடந்தே தீரும். அதுக்காகலாம் அது எப்போவும் நடக்குன்ற காரணம் கிடையாது. நீங்கள் அதை செய்ய முடியும் அப்படின்ற அர்த்தமும் கிடையாது. பையேசியன் அப்டேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு ஒரு ப்ராபபிலிட்டியை நீங்கள் செட் பண்ணிடுவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக அதை மட்டுமே நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நம்பக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு நிகழ்வின் மீது ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது சார்ந்த எவிடன்ஸ் கிடைக்கிறப்போ அந்த நம்பிக்கையை அதிகமாக்கிக்கணும். அது சார்ந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் போகிறப்போ இல்லை அதற்கு எதிரான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் போது அந்த நம்பிக்கையை நம்ம குறைச்சிக்கிட்டே போகணும். ஒரு உதாரணத்துக்கு, என்னோட நண்பன் ஒருத்தவர் இருக்கான். அவனை பார்த்து நான் நினைக்கிறேன், இவனை எப்போவுமே நான் நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பல நிகழ்வுகளில் உண்மையாக நம்பிக்கைக்கான ஒரு ஆளாக நடந்துக்கல. சில இடத்துல எனக்கு உதவி வேணும்னு கேட்குறப்போ அவன் அந்த இடத்துல இல்லாமல் போய்ட்றான். சில கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஃபெயில் ஆகிடுறான். இந்த நேரத்துலையும் என்னோட நண்பனை நான் முழுமையாக நம்பலாம் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல என்னோட நண்பனை ஒரு முக்கால்வாசி நம்பலாம், ஒரு சில நேரங்களில் அவன் வரமாட்டான் அப்படின்னு என்னோட நம்பிக்கையை நான் மாற்றிக்க தயாராக இருக்கணும். இதை நம்ம நிறைய இடத்துல பண்ணுறதே கிடையாது. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவரை முழுமையாக நம்பிக்கிட்டே இருப்போம். அவர் நம்மளை ஏமாற்றவே மாட்டார் அப்படின்னு நினைப்போம். இல்லை ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா அவரை நம்பவே கூடாதுப்பா, அவன்லாம் ஏமாத்துறவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதனால தான் பல பேர் ஏமாந்து போகிறதுக்கு காரணமே. என்னோட நண்பன் என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லக்கூடிய அனைத்து நபர்களும் என்னோட நண்பன் என்னை ஏமாற்றவே மாட்டான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. என்னோட நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நபர்களும் என்னோட நண்பன் எனக்கு துரோகமே பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமான ப்ராபபிலிட்டி அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கையே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, நம்பிக்கையை வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நம்பிக்கை சார்ந்த எவிடன்ஸ் வருதா இல்லை அந்த நம்பிக்கைக்கு எதிரான எவிடன்ஸ் வருதான்றதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. அந்த எவிடன்ஸ் வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நம்பிக்கையோட பர்சன்டேஜை நீங்கள் குறைச்சிக்கணும் இல்லை ஏற்றிக்கணும். எப்போவுமே இதுதான் அப்படின்னு வச்சுக்கக்கூடாது. ஒன்று நம்பலாம் இல்லை நம்பக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த ப்ராபபிலிட்டிக் திங்கிங்கை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஸ்கேல் எஃபெக்ட் பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு விஷயம் நமக்கு செய்ய பிடிச்சிருக்கு இல்லை நல்லா வருது அப்படின்றதுக்காக அதை பெருசாக செஞ்சாலும் அதே மாதிரி விளைவு கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. சில சமயம் ஒரு விஷயத்தை சின்னதாக செய்யும் போது நல்லாயிருக்கும், அதை பெருசுப்படுத்த அது நமக்கு பிடிக்காமல் போயிடும். பல இடங்கள் இது நடக்கும். ஒரு பிடிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு சில விஷயத்தை சின்னதாக செய்யும் போது லாபம் வரும், அதை பெருசாக செஞ்சால் அதே மாதிரி லாபம் வரும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சில சமயம் நஷ்டத்தை கூட கொடுக்கலாம். சின்னதாக செய்யும் போது நம்ம நல்லா செய்வோம், ஆனால் அது பெருசாக நம்ம அதை நல்லா செய்யாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சின்னதாக இருக்கிறதுக்கும் பெருசாக இருக்கிறதும் ஒரே விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டும் வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கு பாட தெரியுது அப்படின்றதுக்காக நான் நல்லா டான்ஸாக ஆடுவேன் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை சின்னதாக செய்ய தெரியுது அப்படின்றதுக்காக அதை பெருசாக செய்ய தெரியும் அப்படின்னு நம்ம நம்பிடுறோம். சின்னதாக செய்கிறது ஒரு பாட்டு பாடுற மாதிரி, பெருசாக செய்கிறது டான்ஸ் ஆடுற மாதிரி. ரெண்டும் வேறு, ரெண்டும் ஒன்றுன்னு நம்ம நிறைய நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு, நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். கொஞ்சம் பேருக்கு, ஒரு 5 பேருக்கு இல்லை ஒரு 10 பேருக்கு நான் சமைக்கிறேன், அது உண்மையாகவே நல்லா இருக்குது. அதுக்காக என்னால் ஒரு 500 பேருக்கு சமைக்கவே முடியாது. இது ரெண்டும் வேறு கலை மாதிரி. நான் ஒரு சின்னதாக ஒரு கடை போட்டிருக்கேன், சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் உடனடியாக கற்பனை பண்ணிவிடுவேன், இதை ஒரு இந்தியா லெவலுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் ரெண்டும் வேறு. அப்போ நான் வித்தியாசமான சில விஷயங்களை கற்றுக்கிட்டே ஆகணும். சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கப்போ எனக்கு என்னெல்லாம் ஸ்கில் தேவையோ அது பத்தாது. சில சமயம் அது தேவையே இல்லாமல் போயிடும். பெரிய கடைக்கு வேறு ஸ்கில் தேவை. நான் எப்படி ஸ்கேல் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும், எப்படி எம்ப்ளாயியை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும், எப்படி நான் சோர்ஸ் பண்ணுறது, எப்படி நான் சப்ளை பண்ணுறது, இது எல்லாமே
எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்னதாக ஒன்று செய்ய முடியுதுன்னா உடனடியாக பெருசாக செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடாது. சின்னதாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். உடனடியாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இதை பெருசாக செய்கிறதுக்கு நான் என்ன கற்றுக்கணும், பெருசாக செய்கிறதுக்கு எதெல்லாம் என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்றத கேட்கணும். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்காது, அதை அடைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பெருசாக செய்ய ஆரம்பிக்கணும். இதனால தான் பல பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சார்லி மங்கர் சொல்கிறார். இன்சென்டிவ் காஸ்ட் பயாஸ்னா, எப்போ நமக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் கிடைக்குதோ அதுக்கப்புறம் அந்த நிகழ்வை பற்றி நம்ம யோசிக்கிறதே வேறு விதமாக மாறிடும். நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது ஏதாவது ஒரு நிகழ்வில் அப்படின்னா, பெனிஃபிட் கிடைச்சதுக்கப்புறம் அந்த நிகழ்வை ரொம்ப பாசிட்டிவாக தான் நம்ம பார்ப்போம். சில சமயம் காசுக்காக சில பேர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், காசுக்காக சில பேர் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தெளிவாக அதை எப்படி சொல்லணும்னா, காசுக்காக யாரும் பொய் சொல்கிறது கிடையாது. காசுக்காக சில பேர் பொய்யை உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களை ஏமாற்றக்கூடிய பல பேர் அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அது நல்லது தான் அப்படின்னு அவங்களே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுமே அப்படிப்பட்ட நபர்கள் தான். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அந்த விஷயத்தையே பாசிட்டிவாக பார்க்கறது தான் மூளை கற்று வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்வு மொத்தத்தையுமே ஒரு நல்ல நிகழ்வாக மட்டும்தான் நம்ம மூளைன்றது பார்க்கும். இப்போ ஒரு சேல்ஸ் பர்சனை எடுத்துக்கோங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட விற்பாங்க. அப்போ அவங்க பண்ணக்கூடிய சேல்ஸ் மூலமாக அவங்களுக்கு கமிஷன் கிடச்சிதுன்னா, இருக்கிறதுலையே காஸ்ட்லியான விஷயமோ இல்லை இருக்கிறதுலையே எது அதிக கமிஷன் கொடுக்குமோ அதுதான் இருக்கிறதுலையே நல்லது அப்படின்னு அவங்களே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களை ஏமாத்தல, உண்மையாகவே நல்ல அட்வைஸை தான் கொடுத்ததா நினைப்பாங்க. இந்த இன்சென்டிவ் பேஸ்டு பயாஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம எதை இன்சென்டிவாக கொடுக்குறோம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும், கவனித்து கொடுக்கணும். ஒரு டாக்டரை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எதற்காக அவருக்கு ஃபீஸ் கட்டுறீங்க? நம்ம பல நேரத்தில் அவர் எத்தனை தடவை விசிட் பண்ணுறோமோ அத்தனை தடவை ஃபீஸ் கட்டுவோம். அப்படி கட்டும்போது அந்த டாக்டர் உண்மையாக எதை நல்லதுன்னு நம்புவார்னா, திரும்ப திரும்ப உங்களை அங்கே வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் நல்லது அப்படின்னு நம்புவார். ஒரு லாயர்கிட்ட நீ எத்தனை மணி நேரம் வாதாடுறியோ அவ்வளவு இன்சென்டிவ் தரேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அவர் ரொம்ப நேரம் வாதாடுறது தான் நல்லது அப்படின்னு நினைப்பார். கேஸை முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வராது. பல இடங்களில் நம்மளால் இந்த இன்சென்டிவை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்ச இடத்துல யாருக்கு எதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து கொடுக்கணும். இல்லை சில சமயத்தில் நமக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்க போகுது, ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னா அந்த பெனிஃபிட்டை முற்றிலும் அகற்றிட்டு அந்த நிகழ்வை நம்ம பார்க்க கற்றுக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப கடினமான விஷயம்தான். ஆனால் சார்லி மங்கர் நிறைய இடத்துல இதை செஞ்சுருக்காரு. பல வீடியோவில் சொன்ன விஷயம்தான். ஆனால் சார்லி மங்கர் ஒரு 3 முக்கியமான பயாஸை எப்போவுமே மனதில் வச்சு தான் முடிவெடுப்பாராம். ஒன்று, கன்ஃபர்மேஷன் பயாஸ். கன்ஃபர்மேஷன் பயாஸ்னால் நமக்கு எந்த மாதிரி நம்பிக்கை இருக்கோ அதை ஆதரிக்கக்கூடிய எவிடன்ஸை மட்டுமே வெளியே இருந்து எடுத்துக்கிறது. நான் ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கேன், அது சரின்னு சொல்லக்கூடிய எவிடன்ஸை மட்டும்தான் நான் பார்ப்பேன், அது தப்புன்னு சொல்கிற ஒரு எவிடன்ஸை நான் உதாசீனப்படுத்திடுவேன், அதை பார்க்காத மாதிரி நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது கன்ஃபர்மேஷன் பயாஸ். அடுத்தது ஆங்கரிங். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் முதல்ல கிடச்சிதுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை மைண்டில் வச்சு அதுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சேகரிக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நெகோஷியேட் பண்ண போகிறீங்க, ஒரு நபர் உங்கள்கிட்ட இதோட விலை 1000 ரூபான்னு சொல்லிட்டாருன்னா அந்த 1000 சுற்றியே அதோட விலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறது நெகோஷியேட் பண்ணுறது. 1000க்கு பதிலாக ஒரு 10,000 சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் அதை பேரம் பேசும்போது 7,000க்கும் 8,000க்கும் கேட்பீங்க. இல்லை 1000 ரூபா தான் அதோட விலை அப்படின்னு சொல்லியிருந்தா பேரம் பேசும்போது 800க்கும் 700க்கும் நீங்கள் கேட்பீங்க. 10,000க்கு சொல்லும்போது 700 800ன்னு கேட்குறது ரொம்ப தவறாக தெரியுதுல, அதுதான் ஆங்கரிங். அடுத்தது அவைலபிலிட்டி பயாஸ். நமக்கு எது ரீசெண்டாக தெரிய வந்துச்சோ இல்லை எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுமோ அதுதான் உலகத்தில் இருக்குது அப்படின்னு நம்புறது. நம்ம தொடர்ந்து ஒரு ஃப்ளைட் கிராஷ் பற்றின நியூஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஃப்ளைட்னா ஈஸியாக கிராஷ் ஆகிடும், ஈஸியாக ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்குது. உண்மையாக காரில் தான் அதிக ஆக்சிடென்ட் நடந்தாலும் நம்ம அதை அதிகமாக கவனிக்காதனால எது நடக்காதோ அதுதான் நடக்குது அப்படின்னு நம்புவோம். ஏன்னா அதுதான் நமக்கு தெரியும் அப்படின்றதுனால. இந்த 3 விஷயத்தை அதிகமாக அவருக்கு அவரே ஞாபகப்படுத்திக்கிட்டாரு. அதனால தான் நல்ல முடிவுகள் அவரால் எடுக்க முடிஞ்சுது, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவரால் பண்ண முடிஞ்சுது. நிறைய மீட்டிங்கில் சார்லி மங்கர் அதிகமாக பேசி நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, ஏதாவது வீடியோ எடுத்து பாருங்கள். ட்வாடல் டெண்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக நம்பினார். ட்வாடல் டெண்டன்சின்னு என்ன தெரியுமா? நம்மள்ட்ட யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு தான். அதற்கான பதிலை பக்கத்தில் இருக்கிற நபர் ஏற்கனவே சொல்லிட்டாருன்னா அப்போ கூட அதை விடாமல் திரும்ப நானும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது. இல்லை சில சமயம் பதிலே நமக்கு தெரியலனாலும் ஏதாவது சொல்லணும்னு இருக்கிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசுகிறது. இதுதான் ட்வாடல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட யாராவது ஒரு நபர் கேள்வி கேட்டாலோ பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டாலோ அங்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா
நீங்கள் அதை பேசவே தேவையில்லை. இல்லை வேறு யாராவது ஆல்ரெடி பதிலை சொல்லிட்டாங்கன்னா அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறதே போகிறோம். எப்போ தேவையில்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம சொல்கிறோம், முக்கியமாக சொன்ன இன்ஃபர்மேஷனே சொல்கிறோம், இல்லை நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம். இப்படி சொல்லும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸை தான் அது காட்டும். அது ஒரு நம்பகத்தன்மையை அதிகரிக்காது அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருந்தார். அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம பேசும்போது நிறைய ஜார்கன்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஜார்கன்ஸ்னால் டெக்னிக்கல் வேர்டு. நான் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அங்கே உங்களுக்கே புரியாத டெக்னிக்கல் வேர்டை நான் பயன்படுத்தக்கூடாது, இல்லை ஷார்ட் ஃபார்ம்ஸை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் முக்கியமாக மனதில் வச்சுருந்தார். ஸோ அடுத்த தடவை யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலோ ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாலோ உங்களுக்கு பேச வேண்டிய விஷயம் இருந்தால் மட்டும் நீங்கள் பேசினா போகிறோம். பேசுகிறதுக்கான விஷயம் இல்லைனாலோ நீங்கள் பேச வேண்டிய விஷயத்தை யாராவது ஒருத்தவங்க பேசிட்டாலோ அங்கே நீங்கள் பதில் அளிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம மூளையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிழை டவுட் அவாய்டன்ஸ் டெண்டன்சி. அதாவது சந்தேகப்படவே நம்ம மூளைக்கு பிடிக்காது. ஒரு நிச்சயமற்ற விஷயத்தை பற்றி யோசிக்கிறதும் நம்ம மூளைக்கு பிடிக்காது. எல்லாமே நிச்சயமானதாக இருக்கணும், நமக்கு தெரிஞ்சதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஏதாவது ஒரு டவுட் அரைஸ் ஆனதுன்னா உடனடியாக அதுக்கே அது ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துக்கும். இதனால தான் இது அப்படி நடக்குது அப்படின்றத சொல்லிக்கும். ஸோ லைஃப்பில் என்றைக்காவது ஒரு சந்தேகம் வருதுன்னா அந்த சந்தேகத்திற்கு உடனடியாக பதிலை சொல்லாதீங்க. சந்தேகப்படுறதுக்கு கற்றுக்கோங்க. நிறைய சந்தேகங்களை கேளுங்க. ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட நிறைய ரிசர்ச்சை பண்ணுங்கள். உங்கள் மூளைக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த சந்தேகம் தான் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். சந்தேகம் வரப்போ உடனடியாக பதில் சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலை உங்களுக்கு நீங்களே வச்சுக்கணும். அடுத்து முக்கியமான 2 விஷயத்தை ஒன்றா சொல்கிறேன். ஒன்று டிஸ்லைக்கிங் டெண்டன்சி, இல்லை லைக்கிங் டெண்டன்சி. டிஸ்லைக்கிங் டெண்டன்சினா என்ன? ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன்னா அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு டெண்டன்சி எனக்கு இருக்குது. இல்லை ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதில் இருக்கிற கெட்ட விஷயத்தை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் இருப்பேன். ஸோ லைஃப்பில் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஐடியாலஜியாக இருக்கட்டும், இல்லை பிடிச்ச ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும், பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கட்டும், பிடிச்ச ஒரு பிராண்டாக இருக்கட்டும், இல்லை பிடிக்காத இந்த விஷயமாக இருக்கட்டும், இது 2த்தையும் எழுதுங்க. இப்போ பிடிச்ச விஷயத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் அதில் இருக்கிற பிழைகளையும் அதில் இருக்கிற தவறையும் அதில் என்னெல்லாம் கெட்ட விஷயம் இருக்குது அப்படின்றத எழுதுங்க. உட்காந்து யோசிங்க. இல்லை பிடிக்காத விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றதையும் எழுதுங்க. இந்த எக்ஸசைஸை அடிக்கடி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம் நல்லது மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க, இல்லை பிடிக்காதது கெட்டது தான் அப்படின்னு ஒதுக்க மாட்டீங்க. எப்போ பிடிச்ச விஷயம் நல்லதாக மட்டும்தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போது அங்கே ஏமாற்றம் ஏற்படும். பிடிச்ச விஷயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எப்போ நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்களோ ஏமாற்றம் ஏற்படும். இல்லை பிடிக்காத விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லதை எப்போ உதாசீனப்படுத்துறீங்களோ அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத எதிர்காலத்தில் நீங்கள் நினச்சி வருத்தப்படுவீங்க. இந்த எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆகிற பல இடத்துல ஃபீட்பேக் லூப்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இந்த ஃபீட்பேக் லூப் தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தாக இருக்கட்டும், அதை நமக்கு கொடுக்குது. இந்த ஃபீட்பேக் லூப்னா என்ன? நான் ஏதாவது ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயல்லேருந்து ஒரு விளைவு ஏற்படுது, அந்த விளைவு திரும்ப இந்த செயலை என்னை அதிகமாக செய்ய வைக்குது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அங்கே எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய தோல்வி கூட எக்ஸ்போனன்ஷியலாக தான் இருக்கும். ஒரு கெட்டது நடந்தாலும் எக்ஸ்போனன்ஷியலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபீட்பேக் லூப் எங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை ஒன்று பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கணும், இல்லை நெகட்டிவாக இருக்குன்னா அதை பிரேக் பண்ண கற்றுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு பதட்டமாக இருக்குது. நான் ரொம்ப பதட்டப்படுறதுனால நான் ஒழுங்காக வேலை பார்க்குறது கிடையாது. இப்போ நான் ஒழுங்காக வேலை பார்க்காதனால என்ன நடக்கும்? திரும்பவும் எனக்கு பதட்டம் அப்படின்றது தான் அதிகரிக்கும். இந்த பதட்டம் திரும்பவும் ஒழுங்காக வேலை பார்க்க விடாது, அது திரும்பவும் எனக்கு பதட்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி பல இடங்களில் உங்களால் ஒரு ஃபீட்பேக் லூப்பை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபீட்பேக் லூப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தை உங்களால் அடைய முடியும். ஆனால் அதே நேரத்தில் அது நெகட்டிவாக இருந்தால் எக்ஸ்போனன்ஷியல் டிசாஸ்டரையும் நீங்கள் அடைவீங்க. இப்படிப்பட்ட எக்ஸ்போனன்ஷியல் லூப்பை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு கேள்வியை கேட்கணும். இந்த லூப்பை ரன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னு. ஆட்டோ கேட்டலிஸ்ட்னா ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இந்த ஃபீட்பேக் லூப்பையே ரன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நல்ல கண்டென்ட் போடுறேன். இப்போ நான் நல்ல கண்டென்ட் போடுறதுனால எனக்கு பெருசாக வியூ வருதா வரலையா அப்படின்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் வியூ வரும். அந்த கொஞ்சம் பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்க வீடியோவை லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அல்காரிதம் இது ஒரு நல்ல வீடியோ அப்படின்னு நினச்சி நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும். இப்போ நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டினதுனால அங்கே வியூஸ்ன்றது அதிகமாகும். வீடியோ நல்ல வீடியோ அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கொண்டு வரும். திரும்ப நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதாவது கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணாங்க, அதனால இதை நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது. இப்போ நிறைய பேர் பார்த்ததுனால திரும்பவும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா நிறைய பேர் இதை பார்க்குறாங்களே அப்படின்றதுனால. அப்போது இந்த ஃபீட்பேக் லூப்பை ரன் பண்ண வச்சது ஒரு நல்ல கண்டென்ட். இதுக்கு பதிலாக நான் ஒரு தம்ப்நெயிலோ டைட்டிலோ ஏதாவது
ஏதாவது ஒரு கிளிக் பைட்டாக வச்சுருக்கேன். அப்போது ஆரம்பத்துலேயே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, ஆனால் அதை பார்த்துட்டு இது நல்லா இல்லை அப்படின்னு வெளியே போவாங்க. அப்போ இந்த ஃபீட்பேக் லூப்புன்றது அங்கே க்ரியேட்டே ஆகாது. வந்தாங்க, உடனடியாக வெளியே போயிட்டாங்க, அப்போ இதை நிறைய பேருக்கு காட்டக்கூடாது அப்படின்னு அல்காரிதம் நினைக்கும். அப்போ அந்த வீடியோன்றது டவுன் ஆகும். அப்போ உங்கள் லைஃப்பில் எந்த வேலை செஞ்சாலும் அங்கே ஃபீட்பேக் லூப்பை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு எது கேட்டலிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற கேள்வியை கேட்டு அந்த ஒரு செயலை செய்யணும். ஒரு யூடியூபராக இருக்கீங்கன்னா நல்ல கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா நல்ல வேலையை செய்யணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட வேலையை செய்யணும். எப்போ கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை செய்கிறனோ கிளைண்ட் போய் வெளியே நிறைய பேர்ட்ட சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக புது கிளைண்ட் உள்ளே வருவாங்க. எப்போ நிறைய கிளைண்ட் வர ஆரம்பிக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. இதை சார்லி மங்கர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சொல்லுவார். நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஃபிஷியன்ட் மார்க்கெட் தியரின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஆஹா இந்த ஸ்டாக் நல்லா ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே அந்த இன்ஃபர்மேஷனை ஆல்ரெடி மார்க்கெட் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிளில் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதனால் ஆப்பிளோட ஸ்டாக் வந்து இப்போ அதிகமாக போகுது அப்படின்ற ஒரு செய்தி உங்களுக்கு வருது. இந்த செய்தி உங்களுக்கு மட்டும் வந்திருக்காது. இந்த செய்தி உங்களை வந்து ரீச் பண்ணியிருக்குன்னா பல கோடி பேரை ரீச் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கு. அப்போ இந்த பல கோடி பேர் அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கேட்டுட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்டாக் ஏற்கனவே அதிக ஒரு ப்ரைஸுக்குன்றது போயிருக்கும். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ஸ்டாக் இந்த இன்ஃபர்மேஷனை ரியாக்ட் பண்ணி விலைன்றது ஏறி இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உண்மையாக அந்த இன்ஃபர்மேஷனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கணுமோ, எது கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கிடைக்காது. இதுதான் எஃபிஷியன்ட் மார்க்கெட் தியரி. அப்போ எதை பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணோம்? ரொம்ப சிம்பிள். உண்மையாக அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற அடிப்படையை வேல்யூவை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அது ஹையில் இருக்கட்டும் லோவில் இருக்கட்டும் காலப்போக்கில் அந்த ஸ்டாக் கண்டிப்பாக நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணோம், நிறைய ப்ராஃபிட்டை சம்பாதிக்க தான் போகிறீங்க. அப்போ இங்கே அந்த ஸ்டாக்கோட பேசிக் வேல்யூன்றது தான் ஒரு ஆட்டோ கேட்டலிஸ்ட். இந்த எஃபிஷியன்ட் மார்க்கெட் தெரிய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட கரியருக்கு கூட எடுத்துக்கலாம். அதாவது யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, இன்ஜினியரிங் படிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும்ன்ற ஒரு செய்தி உங்களுக்கு வருது. இந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்குன்னா உங்களுக்கு மட்டும் வந்திருக்காது, இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். அப்போ எல்லாருமே நல்ல சம்பளம் கிடைக்கும், நிறைய வேலை கிடைக்கும் அப்படின்றதுனால இன்ஜினியரிங் மட்டும் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நிறைய சப்ளை உருவாயிடுச்சு அப்படின்றப்போ, நிறைய மேன் பவர் இருக்காங்கன்றப்போ வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிடும், சம்பளமும் கம்மியாக கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? உண்மையான ஆட்டோ கேட்டலிஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கணும். அது என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன நல்லா வரும், உங்களுக்கு உண்மையாக எது பிடிக்கும், அதை தேர்ந்தெடுத்து படித்து அதில் ஒரு கரியரை உருவாக்கியிருந்தீங்கன்னா அது ஒரு ஃபீட்பேக் லூப்பை உருவாக்கியிருக்கும். அங்கேருந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்ன்றது கிடைக்கும். கிரிட்டிக்கல் மாஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் கிடைக்கணும்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒர்க்கை ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே தான் இந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் அப்படின்றது கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக சேமித்து இல்லை 1 லட்சமோ இல்லை ஒரு 5 லட்சமோ சேமிச்சிட்டேன். இப்போ இது கிரிட்டிக்கல் மாஸான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நாளைக்கே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நடந்ததுன்னா இந்த பணத்தை நான் எடுக்க வேண்டி வரும். அப்போது திரும்பவும் நான் ஜீரோக்கு வந்துடுவேன். ஆனால் அதே நேரத்தில் நான் பணத்தை சேமிச்சுக்கிட்டே இருக்கேன். அது கொஞ்சமாக காம்பவுண்ட் ஆகி இப்போ ஒரு 1 கோடி ரூபா வந்துருச்சு. இப்போ நான் கிரிட்டிக்கல் மாஸை அட்டைன் பண்ணிட்டேன்னா ஓரளவுக்கு அட்டைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி வந்தால் கூட இந்த 1 கோடி எடுத்து செலவு பண்ணுற மாதிரியான எமர்ஜென்சின்றது வராது. அப்போ நான் கொஞ்சம் பணத்தை எடுத்தாலும் மீதி பணம் உள்ளே இருக்கும், அது திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கிரிட்டிக்கல் மாஸை அட்டைன் பண்ணுற வரைக்கும் டிசிப்ளின்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்குமே பொருந்திப்போம். நான் இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க ஆரம்பத்தில். அப்போ அந்த நேரத்துலேயே நான் குயிட் பண்ணக்கூடாது. திரும்ப நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்தில் ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றத அட்டைன் பண்ணிடுவேன். அப்போ நான் எப்படிப்பட்ட வீடியோ போட்டாலும் ஓரளவுக்கு பழைய வீடியோலேருந்தும் வியூ வரும். 1-2 வீடியோ ஒழுங்காக போலனாலும் பழைய வீடியோ அதை மேட்ச் பண்ணி என்னோடய சேனலை ஒரு லைவாக வச்சுருக்கும். இது லைஃப்பில் செய்யக்கூடிய எல்லா இடத்துக்கும் பொருந்தி போகும். ஆரம்பத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஒரு மாதம் நீங்கள் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் குயிட் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் நிறைய கற்றுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். தொடர்ந்து அந்த வேலையை கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சார்லி மங்கர்ட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைனா எது என்னால் கிரகிக்க முடியாத பெரிய விஷயம் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சில சமயம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கட்டும், ஆனால் அது என்னால் புரிஞ்சிக்க முடியாது, அது என்னோட காம்பிடன்ஸ்குள்ளே இல்லைன்னா அதில் போய் தேவையில்லாமல் முயற்சி பண்ணக்கூடாது. பிட்காயினோட ப்ரைஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அப்போவும் சார்லி மங்கர் அதில் இன்வெஸ்ட் பண்ணல. அவர் சிம்பிளாக என்ன சொன்னார்னா,
டூ ஹார்ட் பைல் அப்படின்னு சொல்கிறார். இது என்னால் சாப்பிட முடிஞ்சதை விட ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ அவர் இதில் இன்வெஸ்ட் பண்ணலன்றதுனால அவரோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப மோசமாலாம் போகல. நல்ல ப்ராஃபிட்டை, எல்லாரை விட அதிக ப்ராஃபிட்டை அவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். அப்போ அவர் எதில் ஃபோக்கஸ் பண்ணார்னா, நமக்கு என்ன வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு, என்னோட பவுண்ட்ரி என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருந்தாரு, அதுக்குள்ளேயே ப்ளே பண்ணார். அந்த பவுண்ட்ரியை விட்டு வெளியே சில சமயம் போகிறாரு. எப்போனா அந்த பவுண்ட்ரியை பெருசு பண்ணி தான் போகிறாரே தவிர, அந்த பவுண்ட்ரியை தாண்டி சில விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியலன்னா அதை என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு ஒத்துக்கிட்டு அதில் தேவையில்லாமல் தலையிடுறது கிடையாது. லைஃப்பில் பல இடங்கள்ல இது நமக்கு ஒத்துப்போகும். எல்லா விஷயத்தையும் நம்மளால் கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. அப்போ கற்றுக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்ராக்டிவான ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா, இதனால் கற்றுக்க முடியல, இது எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய டிசிப்ளின் அப்படின்றது தேவை. இல்லை மீறி அது எனக்கு வேணும்னா நீங்கள் அதை கற்றுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சிக்காமல் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு கையில் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக கையை தான் கிழிக்கும். அலோகேட்டட் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட்னு 2 விஷயம் இருக்குது. நம்ம இதில் எதை வச்சு சிந்திக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும். அலோகேட்டட் காஸ்ட்னா சங்க் காஸ்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் என்ன செலவு பண்ணேன் அப்படின்றது அலோகேட்டட் காஸ்ட். இதுக்கப்புறம் நான் என்ன செலவு பண்ண போகிறேன் அப்படின்றது மார்ஜினல் காஸ்ட். இந்த அலோகேட்டட் காஸ்ட்டை பார்த்துட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணம் தான். இப்போ நான் ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு சினிமாவுக்கு போயிட்டேன். சினிமா இப்போ நல்லா இல்லை. இப்போ சினிமாவை பார்க்கலாமா, எந்திரிச்சு வெளியே போகலாமா அப்படின்ற கேள்விக்கு பதில் எதுலேருந்து கிடைக்கணும்னா, நான் 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு நான் செலவழித்த காசை பார்த்து ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தேன்னா தேவையில்லாமல் இன்னொரு 3 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பதிலாக மார்ஜினல் காஸ்ட்டை யோசிக்கணும். செலவு பண்ணது முடிஞ்சு போச்சு, திரும்ப வராது. ஆனால் இந்த சினிமாவை 3 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? தேவையில்லாமல் தலைவலி தான் வரும். தேவையில்லாமல் படம் நல்லா இல்லைன்னு புலம்ப தான் போகிறேன். அதுக்கு பதிலாக இந்த 3 மணி நேரத்தை வெளியே போய் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லா ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு தோணுதுன்னா அந்த மார்ஜினல் காஸ்ட்டை வச்சு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எதை நான் இதுக்கப்புறம் கொடுக்கணும் அப்படின்றத சிந்திச்சு முடிவெடுக்கிறேன்னு அர்த்தம். அப்படி முடிவெடுத்தீங்கன்னா உங்களோட முடிவுகள் நல்லாயிருக்கும். எப்போவுமே செலவு பண்ண முடிஞ்ச விஷயத்தை வச்சு மட்டுமே ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. தாட் எக்ஸ்பெரிமெண்ட் லைஃப்பில் இதை நான் தொடர்ந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது ஒரு சூழலை கற்பனை பண்ணி அதை அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு கற்பனையில் நீங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி அடுத்தவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு கற்பனை விளையாட்டை விளையாண்டிங்கன்னா அதை நீங்கள் இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. இது எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இதுதான் என்னோடய பொழுதுபோக்கு. எப்போயாவது ஏதாவது ஒரு டாப்பிக்கை படித்தேன்னா அந்த டாப்பிக்கை மைண்டில் வச்சு யாரோ ஒரு நபருக்கு இமேஜினேஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் நான் இன்னும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கல அப்படின்னு. அப்போ எங்கே நான் அதை புரிஞ்சுக்கலையோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவேன் கற்பனையிலேயே. எப்போ என்னால் இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னு தோணுதோ அப்போ வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுவேன். மேபி இப்படி நான் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் என்னால் ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷனை, ஒரு ஸ்டோரி டெல்லிங்கை பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு டைம் எனக்கு ஒரு இந்த ஈஃபோரியான்றதுலாம் வந்திருக்கு. இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி பாதி இருக்குது, அது வந்து ஹாஃப் ஃபில்டா இல்லை ஹாஃப் எம்டியா, அது பாதி நிரப்பப்பட்டு இருக்கா இல்லை பாதி வந்து அதில் எம்டியாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விலாம் வரும். இதை நான் ரொம்ப நாளாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்போ அது ஹாஃப் எம்டியா ஹாஃப் ஃபுல்லான்றது எதனால் நிர்ணயிக்கப்படுதுன்னா உனக்கு என்ன வேணுன்றதை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுது. எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டால் ஹாஃப் கிளாஸில் தான் தண்ணி இருக்குது. இல்லை என் கையில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் வேணும்னு கேட்டால் அந்த கிளாஸில் ஹாஃப் தான் எம்டியாக இருக்குது. நமக்கு என்ன வேணும், எனக்கு கிளாஸ் வேணுமா தண்ணி வேணுமான்றதை பொறுத்து தான் அந்த கிளாஸ் ஹாஃப் ஃபில்டா ஹாஃப் எம்டியா அப்படின்றது இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுத்தேன். இப்படிலாம் யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப வியப்பாக இருக்கும். நமக்குள்ளேருந்தே இப்படி ஒரு பதில் வருது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் ஏற்படும். நீங்களும் இதை பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பண்ணல, நான் வந்து என்னோட கற்பனையில் இந்த மாதிரி நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருவேளை அப்படி பண்ண மாட்டிங்கன்னா தொடர்ந்து ஏதாவது சின்ன சின்ன கற்பனைகளில் ஈடுபடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் இல்லை இந்த சின்ன சின்ன ஃபிலாசபிக்கல் கொஷின் எடுத்து அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சிந்தனை ரொம்பவே அதிகமாக மேம்படும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங், இதை நான் இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்னா என்ன? எந்த ஒரு டாப்பிக்கை எடுத்தாலும் அதோட முதல் பிரின்சிபலுக்கு போய் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு கிராவிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஏன் கிராவிட்டி இருக்குது அப்படின்ற கேள்வியில் ஆரம்பித்து ஒரு ஸ்பேஸ்னா என்ன, டைம்னா என்ன, ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னா என்ன அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணணும். அதாவது ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க. திரும்ப அதுக்கு வரக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அது ஏன் அப்படி இருக்குன்ற கேள்வியை கேளுங்க. இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு இடம் வரும், அந்த இடத்துல அது ஏன் அப்படி இருக்குன்னு உங்களால் சொல்லவே முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்.
அந்த இடம் வரைக்கும் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். தெரியலனா தொடர்ந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். எந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் படித்தாலும் அதோட முதல் பிரின்சிபல் என்ன அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். அந்த முதல் பிரின்சிபல் என்னன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அது எதுலேருந்து உருவானது அப்படின்ற ஒரு பிரின்சிபல் இருக்காது, அது ஏன் அப்படி நடக்குதுன்ற ஒரு விளக்கம் இருக்காது, அது அப்படி தான் நடக்கும் அப்படின்னு இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டீப்பாக கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பேக்கப் சிஸ்டம் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. பேக்கப் சிஸ்டம்னா நம்ம லைஃப்பில் எது ரொம்ப முக்கியமோ அது எல்லாத்துக்கும் பேக்கப் அப்படின்னு ஒன்று இருந்தே ஆகணும். உங்கள் லைஃப்பில் எது ரொம்ப முக்கியம்? மாதம் வரக்கூடிய வருமானம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த வருமானம் திடீர்னு வரலைன்னா என்ன செய்ய போகிறீங்க? அதற்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா? இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னர் இன்னொரு இன்கம்மை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்களா? இல்லை நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஒரு ரெண்டல் இன்கம் வச்சுருக்கீங்களா? இல்லை சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? இல்லை ஒரு சைடு ஹாபியாவது இருக்கா? இப்படி எதுவுமே இல்லைன்னா அது ரொம்ப ஆபத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் லைஃப்பில் எதுலாம் ரொம்ப முக்கியம்னு டிசைன் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஆனால் இப்படி பார்க்கும்போது சில விஷயத்துக்கு என்னால் பேக்கப்பே உருவாக்க முடியாது அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட விஷயம் எதையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். மேபி உங்களோட கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் உங்களால் ஒரு பேக்கப்பை உருவாக்கி பக்கத்தில் வச்சுக்க முடியாது. அப்போது இந்த இடங்கள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்போ மற்ற எதை வேணாலும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கணும் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்கணும். எதுக்கு பேக்கப்பை உருவாக்கவே முடியாதோ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கணும். எதுக்கு உருவாக்க முடியும் ஆனால் முக்கியமாக இருக்கோ அதுக்கு பேக்கப்பை கண்டிப்பாக உருவாக்கியே ஆகணும். நீங்கள் எதை மெஷர் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தாலும் 2 track அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கற்றுக்கோங்க. எதா வேணா இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களால் 2 ட்ராக்கில் அதை மெஷர் பண்ண முடியும். அந்த ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணாமல் முடிவெடுக்கவே கூடாது. ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறது மூலமாக எனக்கு எந்த மாதிரியான பண ரீதியான பெனிஃபிட் கிடைக்கும், ஒரு ரெண்டலில் இருந்தால் என்ன பெனிஃபிட், அது வீடு வாங்குறதுனால எந்த மாதிரி பெனிஃபிட்டை நான் இழக்கிறேன் அப்படின்றத மட்டும், பணம் சார் ஒரு சிந்தனை மட்டும் இருக்கக்கூடாது. அது பக்கத்துலேயே ஒரு எமோஷனல் சிந்தனையும் உங்களுக்கு இருக்கணும். ஒரு சொந்த வீடு வாங்கிட்டா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, இது ரெண்டுத்தையும் திங்க் பண்ணி பார்த்து எடை போட்டு பார்த்துட்டு தான் ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். எப்போவுமே ஒரே ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணிவிட்டு முடிவெடுக்கிறீங்கன்னா அங்கே தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு நபரை ஹையர் பண்ணுறீங்க, ஒரு வேலைக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அவர் அந்த வேலையை எவ்வளவு நல்லா செய்வார் அப்படின்றத மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணக்கூடாது. அவர் எவ்வளவு கன்சிஸ்டண்ட்டாக இருப்பார், எவ்வளவு ரியபிளாக இருப்பார், எவ்வளவு நம்பகத்தன்மையோடு இருப்பார், எவ்வளவு டிசிப்ளின்டாக வேலையை பார்ப்பார், இதையும் நீங்கள் மெஷர் பண்ணணும். இப்படி லைஃப்பில் எதை வேணாலும் மெஷர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 2 பக்கம்ன்றது இருக்கும். 2 பக்கத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்காம ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம். டிசிப்ளின்னா என்னன்றதுக்கு சார்லி மங்கர் ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்துருக்கார். நம்மளை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின்னா என்ன? நம்ம என்ன நினைப்போம்னா, எந்த செயலை செய்யணுமோ அந்த செயலை செஞ்சால் டிசிப்ளின்னு நினைப்போம். காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நான் சொல்லிட்டேன், அப்போ சீக்கிரம் எந்திரிச்சா நான் டிசிப்ளின்டாக இருக்கேன்னு அர்த்தம். ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன், அப்போ அதை நான் பண்ணிட்டேன்னா நான் டிசிப்ளின்டாக இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் சார்லி மங்கர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறேனோ அப்போ அதை செய்யாமல் இருக்கிறதும் ஒரு டிசிப்ளின் தான். நான் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு ஸ்டாக்கை நான் வாங்குறேன், வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் அதை நான் விற்க போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதை தொடர்ந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா அப்படின்னு மார்க்கெட்டோட அந்த ஃப்ளக்சுவேஷனை நான் பார்த்து கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்படாமல் பொறுமையாக காத்திருக்கிறதும் டிசிப்ளின் தான். நீங்கள் பேஷன்ஸோடு இருக்கிறதும், அதாவது காத்திருக்கிறதும் முக்கியமான டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் இல்லாமல் ஒரு செயலை செய்கிறதுக்கான டிசிப்ளினை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அங்கே அந்த டிசிப்ளின்லேருந்து கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் நமக்கு பெருசாக கிடைக்காது. வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதனை நம்ம நம்பணும், ஒரு செயலை நம்பணும், ஒரு நிகழ்வை நம்பணும். அதெல்லாம் நம்பினா தான் அது கூட லாங் டேர்ம் நம்மளால் பயணிக்க முடியும். அப்போ தான் அதுலேருந்து பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். ஆனால் நம்பிக்கை மட்டும் போதுமானா போறவே போகாது. நம்பிக்கைன்றது அடிப்படை, உங்களோட ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. அதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயம் இருக்கணும். அது என்னென்னா வெரிஃபிகேஷன். தொடர்ந்து பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வேலையாக கூட இருக்கட்டும், அதை நீங்கள் நம்புங்க. இந்த வேலையை என்ன லைஃப் லாங் பார்த்துக்கும் அப்படின்னு நம்புங்க. ஆனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரச்சனை எப்போனா அந்த நம்பிக்கையை தொடர்ந்து வெரிஃபை பண்ணாமலே நம்ம விடுறது. எந்த நம்பிக்கை வேணாலும் நமக்கு இருக்கலாம், அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வெரிஃபை பண்ணணும். அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் நம்மள்ட்ட இருக்கணும். தொடர்ந்து அப்படி வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த நம்பிக்கை ஒன்று ஆழமாகும், இல்லைனா சம்டைம் அந்த நம்பிக்கை தப்புன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். ஃபைனலாக சார்லி மங்கர் பல இடங்களில் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா
அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு ஸ்மார்ட்டான டீனேஜருக்கு 2 நிமிஷத்தில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். அப்படி முடிஞ்சால் தான் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும், அதே நேரத்தில் அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும். இது ரெண்டும் ஒன்றா இருக்கும் போது தான் அங்கே நான் முடிவெடுத்து அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். லைஃப்பில் எல்லாத்தையுமே சிம்பிள் ஃபிலாசபியாக வச்சுக்க பாருங்கள். ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? அங்கே காம்ப்ளெக்ஸான நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்றது உங்களுக்கு தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இந்த கம்பெனி இதனால தான் வேல்யூடு அப்படின்றத உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் தான் அங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையும் உங்களால் முதல்ல சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியணும், அதை சிம்பிளாக இன்னொரு நபருக்கு சொல்ல தெரியணும். அப்படி சொல்ல தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், அதே நேரத்தில் அது சிம்பிளாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது தான் அங்கே நீங்கள் முடிவை சிறப்பாக எடுப்பீங்க. அதுதான் உங்களோட காம்பிடன்சிக்குள்ளே வருது, உங்களோட பவுண்ட்ரிக்குள்ளே வருது. இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு 40 விஷயங்கள் சொல்கிறேன்னு சொன்னேன், ஆனால் இதில் நிறைய விஷயத்தை சேர்த்து சொன்னதுனால கொஞ்சம் கம்மியான கவுண்ட்ன்றது இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வாங்குறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.